குட் மார்னிங் கேஸ். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க வேண்டிய செகண்ட் லெசன் திட்டமிடுதல். நமக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தலைப்பு திட்டமிடுதல். திட்டமிடுதலை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐடியா. ஏன் எப்படி தெரியும்னு கேட்கலாம் இல்லையா? எப்படி தெரியும்னா ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம இதை குறித்து விளக்கங்கள் பார்த்துருக்குறோம். திட்டமிடுதல் என்பது மேலாண்மை பணிகளின் முதன்மையான பணி. மேலாண்மை பணிகளின் முதன்மையான பணின்னு சொல்லியிருக்கிறோம். மேலாண்மை என்பது பிற நபர்களிடமிருந்து வேலைகளை செய்து வாங்கக்கூடிய கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பிற நபரிடமிருந்து வேலைகளை திட்டமிட்டபடி செய்வதற்காக நாம் முன்கூட்டியே சில தீர்மானங்களை செய்கிறோம். இதுதான் திட்டமிடுதல்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ திட்டமிடுதல் என்பது நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் முன்கூட்டியே தீர்மானம் செய்தல். அந்த முன்கூட்டியே தீர்மானம் செய்தல்ங்கிற வேர்டில் நீ புரியலாம். எதிர்காலத்தை குறித்து முன்னதாகவே நாம் என்ன செய்கிறோன்னா தீர்மானிக்கிறோம். இதற்காக வரைவிலக்கணம் நம்மளுடைய பாட புத்தகத்தில் 3 பேர் வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாங்க. G.R. டெரி, ஹென்றி பேயால், ஹெர்லே என்ப 3 வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம 3 வரைவிலக்கணமும் நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 3 ஆத்தருடைய கருத்துக்களும் மொத்தத்தில் சொல்லப்போனேன்னா, திட்டமிடுதல் என்பது எதிர்காலம் சார்ந்தது. இந்த எதிர்காலம் நிச்சயமற்றது. இந்த எதிர்காலத்தை நிச்சயமில்லாத ஒரு காலத்தினுடைய செயல்பாடை முன்னதாக நாம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான தீர்மானிப்பது, அதாவது முடிவு செய்து அதனுடைய இலக்கு குறிக்கோள்களை நிர்ணயிப்பது தான் திட்டமிடுதல் என்கிற ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. G.R. டெரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், திட்டமிடுதல் என்பது அனைத்து நிறுவனங்களின் வெற்றிகரமான செயல்களின் அடித்தளம். வெற்றிகரமான செயல்களின் அடித்தளம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிறுவனம் வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு பெயர் புகழோடு சிறந்த முறையில் செயல்படுகிறது என்று பார்த்தோன்னா, அந்த நிறுவனம் கட்டாயமாக முன்னதாகவே சரியானபடி தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. இந்த தீர்மானம் செய்தல் தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் அந்த அடிப்படை காரணமாக அமைகிறது. ஒரு நிறுவனம் வெற்றி அடைவதற்கு அதனுடைய அடித்தளமே என்னென்னா திட்டமிடுதல் என ஜார்ஜ் டெரி சொல்கிறாங்க. அடுத்து ஹென்றி பேயால் என்பவருடைய வரவிலக்கணத்தின்படி, இந்த ஹென்றி பேயாலுடைய வரவிலக்கணம் உன்னுடைய கொஸ்டின் திட்டமிடுதல் வரையறு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஹென்றி பேயாலுடைய வரவிலக்கணத்தை நீங்கள் எல்லோரும் மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் பேப்பர் எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுங்க. ஹென்றி பேயாலுடைய கூற்றுப்படி திட்டமிடுதல் என்பது பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகளை அடைய முன்கூட்டியே இலக்கு நிர்ணயித்து சிறந்த மார்க்கம் வழியாக அதை அடைய தீர்மானித்தலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன புரிகிற அப்படின்னு சொல்லும்போது, நிர்வாக நடவடிக்கைகளை அடைய, நிர்வாக நடவடிக்கை என்பது இப்போ எடுத்துக்காட்டாக நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கல்வித்துறை கல்விப்பணி, சேவை, லாப நோக்கமற்ற நிறுவனம் சேவை, லாப நோக்கமுடைய நிறுவனம் லாபம் ஈட்டுவது. இதுதான் நிர்வாக நடவடிக்கைகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த நிர்வாக நடவடிக்கைகள், இப்போ லாப நோக்கமுடைய நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் பல்வேறு துறைகளாக வச்சுருப்பாங்க. அந்த நடவடிக்கைகளை கொள்முதல் துறை, விற்பனை துறை, கணக்கெழுதுத்துறை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கொள்முதல் துறையினுடைய நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ சப்போஸ் இப்போ நம்மளுடைய ஜூன் மாதத்தை நீங்கள் வந்திருக்கீங்க. ஜூன் மாதத்தில் அந்த நிர்வாகம் எவ்வளோ கொள்முதல் செஞ்சுருக்காங்கன்னு பண்ணியிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஜூலை மாதம் அவங்க எந்த அளவுக்கு கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். ஜூலை மாதத்தினுடைய பட்ஜெட்டை ஜூன் மாதத்திலே அவங்க யோசிக்கிறாங்களே, இதுதான் முன்கூட்டியே தீர்மானித்தல் என்பதை நம்ம சொல்லலாம். இதுக்கு ஏன் முன்கூட்டியே தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் குறிக்கோள்களை அடைவதற்கு ஒரு இலக்கு இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சைக்கிள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. 6 மாதத்தில் 6 லட்சம் அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 மாதத்தில் 6 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு 6 மாதத்திற்கான காரணங்கள் எவ்வளவு நம்ம உற்பத்தி பண்ணணும், அதுக்குரிய செலவுகள் எவ்வளோ பண்ணணும், லாபம் எவ்வளோ கிடைக்கும் என்பதை முன்கூட்டியாகணும். குறிக்கோள் லாபம் இல்லையா? 6 லட்சம் சம்பாதிக்கணும்னா எந்த அளவுக்கு அவங்க முதலீடு செய்யணும்,
எந்த அளவுக்கு செலவுகளை செய்யணும் என்பதற்கான காரியங்கள் அல்லது நடவடிக்கைகளை முன்கூட்டியே அவங்க ஆராய்வது தான் நம்ம என்ன சொன்னால் திட்டமிடுதல்னு சொல்கிறோம். அதாவது சிறந்த மார்க்கம் விளைய சிறந்த மார்க்கம் குறைந்த செலவில் அதிக பயன்பாடு கிடைக்கணும். அவங்கள்ட்ட இப்போ 6 லட்சம் ஏர்ன் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய செலவு சிக்கனமாக இருக்கணும். அவங்க செய்யப்பட்ட முதலீடுகள் செலவுகள் குறைவாக இருந்து வருமானங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை முன்னதாக தீர்மானிப்பது திட்டமிடுதல் என ஹென்றி பேயல் என்பவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே அவருடைய வரவிலக்கணம் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திட்டமிடுதல் என்பது பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகளை அடைய முன்கூட்டியே இலக்கு நிர்ணயித்து சிறந்த மார்க்கம் வழியாக அதை அடைய தீர்மானித்தலே திட்டமிடுதல் என அழைக்கிறோம். இந்த திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உனக்கு எளிய முறையில் புரியறதுக்காக நான் உனக்கு சொல்கிறேன். திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிட்டுனாலே நம்ம திட்டமிட்டிருக்கோன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒரு தொழிலை நம்ம தொடங்கணும்னு நினைக்கிறோம். அப்போ எதை, எங்கே, எப்போது, யாரால், எதை, எங்கே, எப்போது, யாரால், எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதுதான் திட்டமிடுதல் என அழைக்கலான்னு கொடுத்துருக்கோம். எதை, எங்கே, எப்போது, யாரால், எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான கேள்விக்குரிய ஒவ்வொரு ஆன்சரையும் நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டாலே அது நமக்கு என்ன சொன்னால் திட்டமிடுதல் என அழைக்கலாம். திட்டமிடுதல் என்பது எதிர்காலம் குறித்து முன்னதாக தீர்மானிக்கிறோம். முன்னதாக தீர்மானிக்கக்கூடிய செயல்பாடில் எதை, எங்கே, எப்போது, யாரால், எப்படி செய்யப்பட வேண்டும் என்று முன்னதாக தீர்மானிக்கக்கூடிய செயல் திட்டமிடுதல்னு சொல்கிறோம். இப்போது எடுத்துக்காட்டாக உங்களுடைய லைஃப்பை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லோரும் 12th வந்தாச்சு, ஒரு ஒகேஷ்னல் குரூப்லாம் படிக்கிறீங்க. இப்போ அடுத்து இந்த கோர்ஸை முடிச்சுட்டு 12th கோர்ஸை முடிச்சுட்டு அடுத்த கோர்ஸ் நீ என்ன ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ என்ன ஜாயின் பண்ணணுங்கும்போது என்ன குரூப் படிக்கணும். இப்போ சப்போஸ் பிகாம் போகணுமா, பிபிஏ போகணுமா, பிஏ போகணுமா, இது உன்னுடைய கோர்ஸை நீ செலக்ட் பண்ண எதை படிக்கணும் அப்படின்னு. அதுக்கு எங்கே படிக்கணும், எந்த காலேஜை செலக்ட் பண்ணணும், சாரட்டகர் காலேஜா, ஜான்ஸ் காலேஜில் கேட்கவா, சேவிஸ் காலேஜில், எதை, எங்கே, புரியுதா உங்களுக்கு? என்ன பாடம் படிக்க போகிறேன், எங்கே படிக்க போகிறேன், எதை, எங்கே, எப்போது, எந்த டைமில் கரெக்டாக அப்ளிகேஷன் போட்டு எங்கே நம்மளுடைய இடம் கிடைக்குங்கிறதுக்கான காரியங்களை முன்னதாகவே எக்ஸாம் எழுதி முடித்தோடனே நம்ம ப்ரீ பிளான்டு யோசிக்கிறோம். என்ன படிக்கணும், என்னன்னு உன்னுடைய பெற்றோரோட கலந்து ஆலோசிக்கலாம், அல்லது உன்னுடைய ஆசிரியர்களோட நீ கலந்து ஆலோசிக்கலாம். இவ்வாறு எதிர்காலம் குறித்து உன்னுடைய காலங்களை முன்னதாகவே கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் தான் திட்டமிடுதல் என அழைக்கிறோம்.